Hello everyone, welcome back to Magic Class. So இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 8 ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 4 பீப்புள்ஸ் ரிவோல்ட். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ டெக்ஸ்ட் புக்கை நான் ரெஃபர் பண்ண போகிறது இல்லை. ஈஸியாக உங்களுக்கு மைண்ட் மேப் மாதிரி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஸ்டோரியாக நம்ம இதை பார்க்க போகிறோம். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டாக என் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரியே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கு இன்னொரு டீட்டெயில்டு வீடியோ போடுறேன். பட் இந்த வீடியோவில் வந்து எவ்வளோ ஈஸியாக இதை வந்து ஆக்க முடியும், ஸோ எவ்வளோ ஈஸியாக அதோட மெயின் பாயிண்ட்ஸை மட்டும் கோர் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு எக்ஸாமில் வந்து ப்ரெசென்டபிளாக தர முடியுன்றது தான் இந்த வீடியோ. ஸோ லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் பாளையக்காரர்கள்னால் யார், பாளையம்னா எத்தனை பாளையம் இருந்தது, ஸோ அவங்க ரூல் பண்ணுறவங்க பேர் என்ன, ஸோ அதோட சிஸ்டம் என்ன, அதுக்கு இன்னொரு பேர் வந்து பாலிகர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முக்கியமாக இதில் யார் யார் இருந்தாங்க, இந்த பாளையக்காரரில் முக்கியமான பாளையக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புலிதேவரும் கட்டபொம்மனும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக வந்துட்டு பிரிட்டிஷை வந்து எதிர்த்தாங்க. அடுத்தது வந்து சவுத் இண்டியன் ரிபெல்லியன். ஸோ இந்த 3 திங்ஸை வந்து நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டீட்டெயில்டாக இப்போ இதோட நம்மளோட பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நான் ஈஸியாக எழுதியிருக்கேன். ஸோ லெட்ஸ் ஹாப் ஆன் டு தட். ஸோ இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பாளையம்னா என்ன, பாளையக்காரர்களுக்குனா என்ன அப்படிங்கிறது தான் உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆரிஜின் ஆஃப் பாளையம். ஸோ இனிஷியலாக வந்து விஜயநகர் எம்பையர் இருக்காங்களே, ஸோ அந்த இடத்துல அதோட ரூலர்ஸ் வந்து அவங்களுக்கு அடுத்தது வந்து நாயக்ன்றவங்கள தான் எம்ப்ளாய் பண்ணாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, இன்டர்ன் தே அப்பாயிண்டட் பாளையக்காரர்கள். சரியா? ஸோ பாளையக்காரர்கள்ன்றதுல ஒன்றும் இல்லை, ஒரு குட்டி குட்டி பிளேசஸை தான் பாளையம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஏன் இந்த வந்து நாயக்ஸ் ஆஃப் மதுரை வந்து அவங்க கீழே இருக்கிற பாளையக்காரர்கிட்ட ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களால ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்க முடியல. ஸோ மிலிட்ரி கண்ட்ரோல்லாம் அவங்களால ஃபுல்லாக எடுத்துக்க முடியல. ஸோ அதனால தான் பாளையக்காரர்கிட்ட கொடுத்தாங்க. ஸோ இந்த பாளையக்காரர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரியில் வந்து கிட்டத்தட்ட 72 டிஃப்ரெண்ட் பாளையம்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்க. அதோட ஹெட் பேர் தான் பாளையக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாளையக்காரர் என்ன பண்ணாங்க அப்படின்னா தே ஹெல்ட் இன் மிலிட்ரி டென்யூர் அண்ட் எக்ஸ்டெண்டட் தேர் ஃபுல் கோஆப்ரேஷன் டு த நாயக். ஸோ அவங்க டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது முதல் கொண்டு எல்லாமே பண்ணாங்க. ஸோ கலெக்ட் பண்ணுற டேக்ஸில் வந்து 3ஆக பிரித்தாங்க. ஒரு பங்கை வந்து அந்த மதுரையோட நாயக்கு கொடுத்துட்டாங்க. 2வது பங்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி அவங்க மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் செலவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. 3வது வந்து தே கெப்ட் இட் ஃபார் தெம்செல்ஃப். இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க புக்கில் ஆரிஜின் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன் இந்த மெயின் டாபிக்ஸ், ரிவோல்ட் ஆஃப் பாளையக்காரர்கள். ஸோ எப்போ இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17th-லேருந்து 18th century. ஸோ இந்த பாளையக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் அ வெரி ப்ராமினென்ட் ரோல் இன் த பாலிட்டிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, அவங்க வந்து அவங்கள தன்னை இண்டிபெண்ட்டாக ப்ரூவ் பண்ணாங்க. ஓகே, தே ஆர் 2 பிளாக்ஸாக அவங்கள பிரிக்கலாம். ஒன்று வந்து ஈஸ்டர்ன் பாளையம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து வெஸ்டர்ன் பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்டர்ன் பாளையம் வந்து இட் இஸ் அண்டர் த ரூல் ஆஃப் கட்டபொம்மன் அண்ட் வெஸ்டர்ன் பாளையம் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் த ரூல் ஆஃப் புலிதேவர். இவங்க 2 பேர் என்னென்னா, நான் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து ட்ரிபியூட், அதாவது வரி கிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களே, ஸோ அதை வந்து பே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ கர்நாடிக் ட்ரீட்டி 1792 சைன் பண்ண கர்நாடிக் ட்ரீட்டியில் என்னென்னா பிரிட்டிஷ்க்கு வந்து மொத்த பவரும் அவங்க கீழே வந்துருச்சு. அதனால் டேக்ஸ் எல்லாமே டேரெக்டாக கலெக்ட் பண்ணுற ரைட்ஸ் அவங்களுக்கு வந்துடுச்சு. ஆனால் இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, நான் டேக்ஸ் வந்து எதுக்கு வந்து நான் பிரிட்டிஷ்க்கு கொடுக்கணும், நான் கட்ட மாட்டேன் அந்த டேக்ஸை அப்படிங்கிறதுனால தான் ரிவோல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே வெளியில் வந்தது. அவுட் பிரேக் ஆஃப் ரிவோல்ட் அப்படின்னா ஒரு சண்டே வெளியில் வந்துச்சு. ஸோ இதுதான் இனிஷியலான உங்களது பாயிண்ட், ரிவோல்ட் ஆஃப் த பாளையக்காரன்ஸ். அதில் யார் அப்படின்னா புலிதேவர். புலிதேவர் என்ன பண்ணார், பியானியர் அகேன்ஸ்ட் இங்கிலீஷ் ரூல் இன் தமிழ்நாடு. பியானியர் அப்படின்னா ஃபஸ்ட்டாக எது செஞ்சாலும் ஒரு ஃபஸ்ட்டுன்னு ஒருத்தர் இருப்பார்ல. ஸோ பிரிட்டிஷ் ரூலுக்கு இந்தியாவில், அதாவது பிரிட்டிஷ் ரூலுக்கு தமிழ்நாட்டில் முதல்ல எதிர்த்தவர் யார் அப்படின்னா புலிதேவர். ஸோ பியானியர்ன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற நெற்கட்டும் சேவல்ன்ற இடத்தோட பாளையக்காரர்னா இந்த ஹெட் அப்படியா. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த டைமில் வந்து நவாப் ஆஃப் ஆர்கோட் வந்து அங்கே தான் எல்லார்கிட்டேருந்தையும் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த நவாப் ஆஃப் ஆர்கோட்டோட பேர் என்னதுன்னா முகமது அலி. ஸோ நம்ம புலிதேவர் என்ன சொல்லிட்டாரு, நான் வந்து கட்ட மாட்டேன், வரி நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஸோ அதனால ஒரு பெரிய பிரச்சனை வருது. அந்த டைமில் வந்து நவாப் ஆஃப் ஆர்கோட்டும் பிரிட்டிஷும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேருமே வந்து ஜாயின்ட் ஃபோர்ஸஸ், அவங்க 2 பேரும் ஒருத்தருங்களா. ஸோ தே ஜாயின்ட் ஃபோர்ஸஸ் டு ஃபைட் அகேன்ஸ்ட் புலிதேவர்.
ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, புலித்தேவர் அவருக்கு இருக்கிற ஃபோர்ஸஸை யூஸ் பண்ணி அவங்கள டிஃபீட் பண்ணிடுறாரு. ஸோ ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் கிங் டு ஃபைட் அண்ட் டிஃபீட் பிரிட்டிஷ் இன் இந்தியா. யார் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் கிங் கேட்டாங்க அப்படின்னா, இந்தியன்ஸ் வந்து இங்கே பிரிட்டிஷை வந்து டிஃபெண்ட் பண்ணி டிஃபீட் பண்ண எந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் கிங்னா அது புலித்தேவர் தான். ஸோ வந்து என்ன பண்ணுறாரு, இவரோட ஃபோர்ஸஸை யூஸ் பண்ணி, புலித்தேவரோட ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி நவாப் ஆர்காட்டையும் பிரிட்டிஷோட ஃபோர்ஸஸையும் வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு. ஸோ டிஃபீட் பண்ணோடனே அவருக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, ஓகேப்பா நம்மளால் வந்து இது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய மக்களை வந்து அவர் ஜாயின் பண்ணுறாரு இன்டு தி லீக் ஆஃப் பாளையக்காரர்ஸ். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, 2வது தடவை போரிடும்போது அவரை வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசுஃப் கான் அட் எந்த இடத்துலனா அந்தநல்லூரில் வந்துட்டு இன் 1759 அப்போ வந்து நம்ம புலித்தேவரை வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. டிஃபீட் பண்ணிவிட்டு அவர் இருந்த அந்த இடம், அதாவது எந்த இடத்துல அவர் பாளையக்காரராக இருந்தார், நெற்கட்டும் சேவல். ஸோ அதை வந்து 1761 அதை கேப்சர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம புலித்தேவர் என்ன பண்ணிடுறாரு, எக்ஸைல் காட்டுக்கு ஓடிடுறாரு. ஒரு பாயிண்டில் வந்து திரும்ப ஃபோர்ஸஸை வந்து ரீகலெக்ட் பண்ணுறாரு, ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணுறாரு, திரும்பவும் வந்து சண்டை போடுறாரு. அப்புறம் வந்து 1764 வந்து திரும்பவும் நெற்கட்டும் சேவலை அவர் பிடிச்சிடுறாரு. ஆனால் இது மட்டும் இல்லாமல் செகண்ட் டிஃபீட்க்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. இதை தாண்டி அடுத்த இன்னொரு ஒரு சண்டை நடக்குது. அப்போ திரும்ப நெற்கட்டும் சேவலை வந்துட்டு கேப்டன் கேம்ஃபில் வந்து கைப்பிடிச்சிடுறாரு. ஃபைனலாக வந்து இவர் அங்கேருந்து போயிட்டு இறந்து போயிடுறாரு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட புலித்தேவரோட கதை. நெக்ஸ்ட் வந்து கம்மிங் ஆன் டு வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டியபுரம். ஸோ அவரோட கேபிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலம் குறிச்சி. ஓகே, ஸோ கட்டபொம்மனோட ஆன்சிஸ்டர்ஸ், அவங்களோட மூதாதையரெல்லாம் எங்கே இருந்தாங்கன்னா ஆந்திரா. ஸோ அதுக்கப்புறம் தே மைக்ரேட்டட் டு தமிழ்நாடு டியூரிங் த 11th century. ஓகே, ஸோ இவரோட அப்பா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். ஸோ அவர் தான் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா இறந்த பிறகு இவர் வந்து ரூலுக்கு வராரு. ஸோ இவரோட ஃபேமிலியில் என்னென்னா, ஒய்ஃப் வந்து அவங்களோட ஒய்ஃப் பேர் ஜக்கம்மாள், அவங்களோட பிரதர்ஸ் 2 பேர். அவங்க 2 பேர் யாருன்னா ஊமதுரையும் செவத்தையாவும். இவங்க ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பீப்புள், ஊமதுரை அண்ட் செவத்தையா. ஓகே, ஸோ இந்த டைமில் திரும்ப இதே பிரச்சனை தான், அதாவது நான் ட்ரிபியூட் கட்ட மாட்டேன் அப்படின்ட்டு. அந்த டைமில் ஆர்கோட்டோட நவாபாக இருந்தது வந்து அங்கே இருக்கிற முகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான். ஸோ இவர் என்ன பண்ணிட்டாரு, நான் வந்து கட்ட மாட்டேன், வரி கட்ட மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் அங்கே ஒரு பெரிய ஃபேமினா ஒரு பஞ்ச நிலவுச்சு, அதனால என்னால் கட்ட முடியாதுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோலின் ஜாக்சன் வந்து கலெக்டர் ஆஃப் ராமநாதபுரமாக இருந்தார். ஓகே, ஸோ அவரை மீட் பண்ணுறதுக்காக யார், நம்ம கட்டபொம்மன் போயிருக்காரு. ஸோ அந்த டைமில் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கோலின் ஜாக்சன் என்ன பண்ணினா, ஜாக்சன் துரைன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரமாக அவரை பார்க்காம அவர் ரொம்ப நேரமாக நிற்க வச்சுட்டாரு. ஓகேயா, ஸோ இந்த பாயிண்டில் இது மட்டும் நடக்காமல் இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. யார் 2 பேர் அப்படின்னா, நம்ம கட்டபொம்மனும் அவர் கூட போன மினிஸ்டர் சிவசுப்ரமணியம். இவங்க 2 பேரும் வந்து ஜாக்சன் துரையை பார்க்க போயிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஜாக்சன் வந்து பிளான் பண்ணிட்டாரு. ஆனால் இதை தெரிஞ்சு என்ன பண்ணாரு அப்படின்னா, கட்டபொம்மனோட பிரதர் ஊமதுரை என்ன பண்ணுறாருன்னா, கட்டபொம்மனை எஸ்கேப் பண்ண வச்சிடுறாரு. எப்படியோ அவர் தப்பிச்சிடுறாரு. ஆனால் சிவசுப்ரமணியம் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள மட்டும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு கட்டபொம்மன், அவர் ரிட்டர்ன் ஆகிட்டு நம்ம கவர்னர் ஆஃப் மெட்ராஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதி போடுறாரு. இந்த மாதிரி நாங்கள் வந்து பார்த்தேன், பட் இந்த மாதிரி இன்சல்டேஷன் பண்ணாங்க, என் மேலே எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. ஸோ அந்த டைமில் கவர்னர் ஆஃப் மெட்ராஸாக இருந்தது எட்வர்ட் கிளைவ். ஸோ கட்டபொம்மனோட லெட்டரை பார்த்த உடனே ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு, ஜாக்சன் துரையை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு அண்ட் சிவசுப்ரமணியமையும் ரிலீஸ் பண்ணிட்டாரு. கட்டபொம்மன் வாஸ் ஃபவுண்ட் நாட் கில்ட்டினா அவர் எதுவும் தப்பு பண்ணலைன்ற மாதிரியும் ப்ரூவ் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் யார் வந்து கலெக்டராக வந்தார் அப்படின்னா, S.R. லுஷிங்டன் வாஸ் தி அப்பாயிண்டட் as the new collector. Okay, who was appointed as a collector in the place of Colin Jackson, who was eventually dismissed from the service. ஜாக்சனில் போயிட்ட பிறகு அந்த இடத்துல யார் ரீப்ளேஸ் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, S.R. லுஷிங்டன். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, கன்ஃபெடரன்சி ஆஃப் பாளையக்காரர். ஸோ கன்ஃபெடரன்சினா என்ன? டியூரிங் தட் டைம் மருது பாண்டியன் ஆஃப் சிவகங்கா ஃபார்ம்ட் த சவுத் இந்தியன் கான்ஃபெடரன்சி. மருது பாண்டியன் அப்படின்னா வந்து சின்ன மருது பெரிய மருதுன்னு 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பீப்புள் எல்லாம் வந்து ஒன்று கூட்டுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா
சவுத் இந்தியன் கான்ஃபரன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த கான்ஃபரன்சியில் ஒரு ப்ராக்ளமேஷன் அப்படின்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுனே வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து திருச்சிராப்பள்ளி அனௌன்ஸ்மெண்ட் ஆர் திருச்சிராப்பள்ளி ப்ராக்ளமேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கட்டபொம்மன் வந்து இந்த ப்ராக்ளமேஷன் இந்த பர்டிகுலர் சவுத் இந்தியன் கான்ஃபரன்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தார். ஸோ ஹி ஸ்டார்டட் டு கெயின் பீப்புள். இதில் வந்து நிறைய பீப்புளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உள்ளே இழுக்கலான்னு அவர் ட்ரை பண்ணார். ஸோ அதே சமயம் இவர் என்ன பண்ணாருன்னா, ஹி ட்ரை டு இன்ஃப்ளூயன்ஸ் சிவகிரின்றது இன்னொரு இடம். மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஸோ ஐ திங்க் உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் 36 இருக்குது. ஓகேயா? ஸோ சிவகிரியை வந்து இருக்கிற கிங்கியோ அதாவது பாளையக்காரில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணார். ஸோ ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, தே டிட் நாட் கோ ஹேண்ட் வித் கட்டபொம்மன். அவங்க வந்து அந்த டைமில் இருக்கிற பிரிட்டிஷ் பீப்புளோட தான் வந்து கை கோர்த்தாங்க. ஓகே, ஸோ அப்போ ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. ஸோ கம்பெனி கன்சிடர்ஸ் கட்டபொம்மன் எக்ஸ்பெடிஷன் அ சேலஞ்ச். ஸோ 2 பேரும் வந்து ஒரு சண்டையை போட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து பாளையங்குறிச்சியை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. யார் அட்டாக் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் பேனர்மேன் அட்டாக் பாளையங்குறிச்சி ஆன் செப்டம்பர் 5th. அந்த டைமில் சிவசுப்பிரமணியம் சிவசுப்பிரமணியம் வந்து யார் கட்டபொம்மனோட மினிஸ்டர் வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. அவரை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறாங்க அட் கோலார்பட்டி. அங்கே அவரை சாகடிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, கட்டபொம்மன் வந்து புதுக்கோட்டைக்கு எஸ்கேப் ஆகிடுறாரு. திரும்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கட்டபொம்மனையும் பிடிச்சிடுறாங்க. he was captured by விஜய ரகுநாத தொண்டைமன். புதுக்கோட்டையோட ராஜா மூலயமா வந்து நம்ம கட்டபொம்மனையும் பிடிச்சிடுறாங்க. அவரை வந்து ட்ரையல் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹேங் பண்ணிவிட்டு எந்த இடத்துலனா கயத்தூரில் வந்து அவர் இறந்துடுறாரு. சிவசுப்பிரமணியம் வந்து நாகலாபுரத்தில் இறக்குறாரு. கட்டபொம்மன் வந்து இஸ் ஹேங்ட் அட் கயத்தூர் ஆன் October 16, 1799. ஸோ இருந்தாலும் கட்டபொம்மனோட ஹீரோயிக் டீட்ஸ் வந்து இஸ் அ சப்ஜெக்ட் ஆஃப் மெனி ஃபோக்ஸ். ஸோ ஸ்டில் அவரோட ஹீரோயிக் டீட்ஸ் வந்து இட்ஸ் இன் த மைண்ட் ஆஃப் மெனி பீப்புள். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வேலு நாச்சியார். ஸோ வேலு நாச்சியார்ன்றது யாருன்னா, ஷி வாஸ் த குவீன் ஆஃப் சிவகங்கை. சிவகங்கையோட குவீன் யார் அப்படின்னா வேலு நாச்சியார். ஸோ அட் தி ஏஜ் ஆஃப் 16, 16 வயசுலேயே வந்து இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கையோட ராஜா முத்து வடுகநாதர். ஓகேயா? ஸோ இந்த முத்து வடுகநாதரை வந்து யார் கில் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவாப் ஆஃப் ஆர்காட்டும் பிரிட்டிஷும் சேர்ந்து இன் கலையார் கோயில் பேட்டில் ஹெல்ட் இன் 1772 வந்து முத்து வடுகநாதர் சாவடிச்சிட்டாங்க. ஸோ அந்த டைமில் வேலு நாச்சியார் வந்து அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களும் அவங்களோட டாட்டர் வேலச்சி நாச்சியார் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. எஸ்கேப் ஆன பிறகு அவங்க வந்து யாரோட ப்ரொடெக்ஷன் கீழே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபால நாயக்கர். ஸோ அட் விருப்பாச்சி நியர் திண்டுக்கல். ஸோ இவங்களோட ப்ரொடெக்ஷன் கீழே தான் இவங்க இருந்தாங்க. பட் ஷி வாஸ் அ வெரி வெரி பிரேவ் லேடி. இவங்க சும்மா இல்லை. என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஆர்மியை வந்து அவர் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு பிரிட்டிஷோட அம்யூனிஷன் ஸ்டோர்ஸ், அதாவது வெப்பன்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்ற இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஃபைனலி என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட ஒரு ஃபெய்த்ஃபுல் ஃபாலோவர் அப்படின்னா ரொம்ப விசுவாசியாக இருக்கிற ஒருத்தர். ஸோ அவங்க பேர் வந்து குயிலி. ஸோ அவங்க மூலியமாக வந்து ஒரு சூசைட் அட்டாக் வந்து அந்த பிரிட்டிஷ் மேலே, அந்த அம்யூனிஷன் ஸ்டோர்ஸ் மேலே வந்து பண்ணாங்க. ஆஃப்டர் விச் ஷீ ரீகேப்சர்ட் சிவகங்கை. ஸோ இது முடிச்சோடனே வந்து பண்ணான்னா, சிவகங்கையை விட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்களா, அவங்க ஹஸ்பண்ட் இறந்த பிறகு. ஸோ ஷீ ரீகேப்சர்ட் சிவகங்கை வித் த ஹெல்ப் ஆஃப் மருது பிரதர்ஸ். ஹெல்ப் பண்ணது யாருன்னா மருது பிரதர்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு குவீன் டு ஃபைட் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் கொலோனியல் பவர் இன் இந்தியா வந்து நம்ம வேலு நாச்சியார் தான். அவங்களுக்கு வந்து இன்னொரு பேர் என்னென்னா ஜான்சி ராணி ஆஃப் சவுத் இந்தியா, இல்லை வீரமங்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மருது பிரதர்ஸ். ஸோ மருது பிரதர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ 2 இடத்துல பார்த்துருக்கோம். ஒன்று கட்டபொம்மன் பிளேஸ்லேயும் பார்த்துருக்கோம். இப்போ ஜான்சி ராணி ஆஃப் சவுத் இந்தியா, ஸோ அவங்க இடத்துலையும் பார்த்துருக்கோம். ஸோ மருது பிரதர்ஸ் அப்படின்னா அவங்க வந்து யாரோட பசங்க அப்படின்னா, மூக்கையா பழனியப்பன் அண்ட் பொன்னாத்தாளோட பசங்க தான் மருது பிரதர்ஸ். மருது பிரதர்ஸ் யாருன்னு சொல்கிறாங்கன்னா 2 பேர், பெரிய மருது சின்ன மருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெரிய மருது வந்து வெள்ளை மருது, சின்ன மருது வந்து மருது பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரொம்ப ஃபேமஸானவர் யாருன்னா நம்ம சின்ன மருது தான். ஸோ சின்ன மருது வந்து சர்வ்ட் முத்து வடுகநாத பெரிய உடையா தேவர் ஆஃப் சிவகங்கா. ஸோ நம்ம சொன்னோம்ல, ஸோ ஹீ சர்வ்ட் அண்டர் த நம்ம ஜான்சி ராணியோட ஹஸ்பண்ட் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு கீழே வந்து ஹீ சர்வ்ட். ஓகே, ஸோ அவங்க வந்து ஜான்சி ராணிக்கு ஹெல்ப் பண்ணாங்க டு கேப்சர் த சிவகங்கா ஆஃப்டர் த ராஜாஸ் டெத். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ அந்த பேட்டிலுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, பெரிய மருது வந்து என்த்ரோன்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் சின்ன மருது வந்து எஸ்சி அட்வைசர்.
ஸோ சின்ன மருதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா லயன் ஆஃப் சிவகங்கா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஹீ இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் ஆன்டி பிரிட்டிஷ் ஆக்டிவிட்டீஸ். அடுத்து வந்து சவுத் இந்தியன் ரெபெல்லியன் 1800 to 1801. ஸோ கான்ஃப்ளிக்டோட காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காஸ் என்னென்னா கட்டபொம்மனோட பிரதர்ஸ் ஊமதுரைக்கும் செவத்தையாக்கும் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்தது. ஓகேயா? ஸோ யார் கொடுத்தாங்க அப்படின்னா மருது பாண்டியன். ஸோ இது வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இன்னும் ரொம்ப ஃபிஜிடேட் ஆச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கையில் இருக்க மர்ச்சன்ட்ஸ்க்கு வந்து இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட இன்டர்ஃபியரன்ஸ் சுத்தமாக பிடிக்கல. ஓகே, இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காசு. இது தாண்டி என்ன நடந்தது அப்படின்னா 1801 ஃபெப்ரவரியில் வந்து பிரதர்ஸ் ஆஃப் கட்டபொம்மன், ஸோ அவங்க யார் 2 பேர்னா ஊமதுரையும் செவத்தையாவும் பாளையங்கோட்டை பிரிசன்லேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க அண்ட் ரீச் காமுதி. ஓகே, இந்த நேரத்தில் வந்து சின்ன மருது வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்கள வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவரோட கேபிட்டல் சிறுவாயிலில் வந்து வச்சுக்கிட்டாரு. ஸோ தே ரீகன்ஸ்ட்ரக்டட் தியர் ஆன்சிஸ்ட்ரல் ஃபோர்ட் அட் பாளையங்குறிச்சி. ஓகே, இந்த மாதிரி பண்ணது வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து இன்னும் ரொம்ப கோபமாக ஆகிட்டு அந்த ஃபியூஜிட்டிவ்னால் நீங்கள் இங்கேருந்து ப்ரிசன்லேருந்து கூட்டிகிட்டு போன அந்த 2 பேரையும் வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. பட் இவங்களும் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இவங்க வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கர்னல் ஆக்னோ அண்ட் கர்னல் ஐனஸ் மார்ச்ட் அகெயின்ஸ்ட் தெம். அதுக்கப்புறம் தான் ஒரு வார் வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த வாரில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஆட்கள்னால் டைரக்டட் பை கான்ஃபரன்சி கன்சிஸ்டிங் ஆஃப் மருது பாண்டியர் ஆஃப் சிவகங்கா, கோபால நாயக் ஆஃப் திண்டுக்கல், கேரளவர்மா ஆஃப் மலபார் அண்ட் கிருஷ்ணப்பா நாயக் அண்ட் தூந்தராஜ் ஆஃப் மைசூர். ஸோ இவங்களுக்கு எதிர்க்க வந்து பிரிட்டிஷ் வந்து டிக்ளேர் வார். அடுத்த டாபிக் என்னன்னா திருச்சிராப்பள்ளி ப்ராக்ளமேஷன் 1801. ஸோ இந்த ப்ராக்ளமேஷனில் என்ன இருக்குது அப்படின்னா ப்ராக்ளமேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், ஃபர்ஸ்ட் கால் ஆஃப் த இந்தியன்ஸ் டு யுனைட் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ். ஸோ எல்லா இந்தியன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷ்க்கு எதிர்க்க போராடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராக்ளமேஷன், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அதோட காப்பி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நவாபோட பேலஸ் திருச்சியிலையும் வைஷ்ணவ டெம்பிள் ஸ்ரீரங்கத்துலையும் ஒட்டியிருக்காங்க. ஸோ மெனி ஸ்டார்ட் ஸ்ப்ரெட்டிங் ஆப்போசிஷன். ஸோ நிறைய பாளையக்காரர் என்ன பண்ணால் ரேலிஸ்னால் வாக் பண்ண ஆரம்பித்தாங்க. சின்ன மருது மட்டுமே கிட்டத்தட்ட 20,000 மென்னை வந்து அவர் கேதர் பண்ணார். ஸோ பிரிட்டிஷோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நடந்துச்சு. ராஜா ஆஃப் புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் சைடட் வித் த பிரிட்டிஷ். ஸோ இவங்க மட்டும் வந்து பிரிட்டிஷோட சைட்லேயே இருந்தாங்க. மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு நம்மளோட மருது பிரதர்ஸ் அந்த சைடில் இருந்தாங்க. ஸோ பிரிட்டிஷ் வந்து அந்த இடத்துல வந்து அனெக்ஸ் பண்ணிடுறாங்க. அனெக்ஸ்னால் தி கேப்சர் த சிவகங்கை. ரிபல்ஸ் டிஃபீட்டட் அட் பிரணமலை அண்ட் கல்லையார் கோயில். ஸோ சுப்பீரியர் பிரிட்டிஷ் மிலிட்ரி ஒன். ஸோ 2 பேருக்குள்ளே பிரச்சனை நடந்துச்சு. ஆனால் இங்கே வந்து யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்டிஷ் தான் வின் பண்ணுறாங்க. ஸோ மருது பிரதர்ஸ் வந்து தேவை எக்ஸிக்யூட்டட்னா அவங்கள வந்து அந்த இடத்துல சாவடிச்சிடுறாங்க அட் த ஃபோர்ட் ஆஃப் திருப்பத்தூர் ஆன் October 24, 1801. இந்த சமயம் ஊமதுரையும் செவத்தையாவும் பீஹெட்னா தலையை வெட்டி கொண்டுடுறாங்க அட் பாஞ்சாலங்குறிச்சி November 16, 1801. ஸோ மற்றவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த போரில் வந்து இந்த 73 ரிபல்ஸை வந்து தே சென்ட் டு பெனாங், மலேயாவில் இருக்கிற பெனாங்ன்ற ஏரியாவில் அங்கே வந்து தே சென்ட் தெம். ஸோ இருந்தாலும் இந்த பர்டிகுலர் போர் வந்து பார்த்தீங்கன்னா தே செட் த சோயிங் சீட்ஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் தமிழ்நாடு. ஸோ திஸ் வாஸ் அ லேண்ட்மார்க் இன் த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. Although the 1800 to 1801 rebellion was categorized in the British record as Second Palayamkaran War, இதை வந்து செகண்ட் பாளையக்காரர் வார்னு சொல்லுவாங்க. ஆனால் அண்டர் த டேர்ம்ஸ் ஆஃப் தி கர்நாடகா ட்ரீட்டி சைன் ஆனது எப்போனா 31st July 1801. the British வந்து அசியூம் டைரக்ட் கண்ட்ரோல் ஓவர் தமிழ்நாடு. ஸோ இந்த டைமில் தான் இந்த பாளையக்காரர் சிஸ்டமை கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணிடுறாங்க. ஓகே, பேஸ்ட் ஆன் த கர்நாடகா ட்ரீட்டி ஆன் 31st July 1801. ஸோ இதில் ஃபைனல் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தீரன் சின்னமலை. ஸோ இந்த தீரன் சின்னமலைன்றவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒரிஜினல் நேம் வந்து தீர்த்தகிரி. ஓகேயா? ஸோ இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலப்பாளையம் இன் சென்னிமலை நியர் ஈரோடு. ஓகே, ஸோ யார் அப்படின்னா ஹி வாஸ் த பாளையக்காரர் ஆஃப் கொங்கு கண்ட்ரி. கொங்கு கண்ட்ரியில் என்னென்ன ஏரியா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல் இது எல்லாமே கொங்கு கண்ட்ரி கீழே வரும். ஸோ மைசூர் வார்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொங்கு கண்ட்ரி கேம் இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி இங்கிலீஷ், த பிரிட்டிஷ் ரூல். ஸோ இந்த தீரன் சின்னமலை வந்து
ஃப்ரெஞ்சோட மிலிட்ரி பவரில் வந்து ட்ரெயின் ஆனவர். ஸோ இந்த மாடர்ன் வார்ஃபேர் பற்றி நிறைய விஷயம் மாடர்னாக வந்து சண்டை போடுறது, வாரில் வந்து என்னென்ன அம்யூனிஷன் யூஸ் பண்ணுறதுன்றத ரொம்ப ட்ரெயின்ட் ஆனவர். ஸோ இவர் வந்து திப்பு சுல்தானோட இணைஞ்சு ஹி ஸ்டார்டட் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ். அதுக்கப்புறம் வந்து திப்பு ஒரு பாயிண்டில் வந்து இறந்துட்ட பிறகு ஹி பில்ட் ஃபோர்ட் அட் ஓடானிலை டு கண்டினியூ ஸ்ட்ரகிள். இது மட்டும் இல்லாமல் ஹி சார்ட்டட் ஹெல்ப் ஃப்ரம் மராத்தாஸும் சரி, மருது பாண்டியனும் வந்து சரி, இவங்க வந்து ஹெல்ப் ஹிம் ஃபார் த கோயம்புத்தூர் அட்டாக். ஒரு பாயிண்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்து இவங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதனால நம்ம தீரன் சின்னமலையால் அவங்களோட ஹெல்ப்பை வந்து வாங்க முடியாமல் இவர் தனியாக வந்து சண்டை போட ஆரம்பித்தார். ஸோ கொரில்லா வார்ஃபேர்னா மறைஞ்சிருந்து சண்டை போடுறாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு வார் நடந்துச்சு. ஸோ ஹி டிஃபீட்டட் பிரிட்டிஷ் அட் காவேரி, ஓடநிலை அண்ட் அரச்சல்லூர். ஓகே, ஃபைனலாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட குக்கோட பேர் வந்து நல்லப்பன். இவரே வந்து அவரை ஏமாத்திடுறாரு. கடைசியாக வந்து நம்ம தீரன் சின்னமலை வந்து ஹீஸ் ஹேங்க்ட் இன் சங்ககிரி ஃபோர்ட் இன் 1805. ஓகே, ஸோ இதோட இந்த பர்டிகுலர் வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்மளோட வேலூர் ரிவோல்ட் ஆஃப் 1857. அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, இந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்காது. ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.